என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜனவரி 18ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு நோவா நீதிமான். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 22 வரை. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் நோவா செய்து முடித்தான். ஆதியாகமம் 6:22. நோவா நீதிமான். நோவா என்று ஓர் உத்தமன், நீதிமான் இப்படி வெறுமனே சொல்லாமல் வேதம் அவன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று கூறுகிறது. ஒரு மனிதன் தான் வாழும் சமுதாயத்துக்கு ஏற்ற பழக்க வழக்கங்கள், பேச்சு ஆகியவற்றை கொண்டிருப்பான். நோவா வாழ்ந்த காலத்தில் மனிதர்கள் அக்கிரமம் நிறைந்தவர்களாக இருந்தனர். ஆனாலும் நோவா உத்தமத்தில் தனித்து நிற்கின்றார். அப்படி நிற்பது கடினம் என்றாலும் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நாமும் அப்படி வாழ முடியும் என்பதை போதிக்கிறார். நம்மை சூழ வாழ்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சாலை விதிகளை எவருமே பின்பற்றுவதில்லை. பெரும்பாலும் எல்லா காரியங்களிலும் தன்னலவாதிகளாகவே இருக்கிறார்கள். பலர் சோம்பேறித்தனம், பெருந்தீனி, செல்போன் போன்றவற்றிற்கு அடிமைகளாகவே இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் நாம் பிறரை காட்டி அவர்கள் செய்வது போல் செய்யாமல், நம்மை நியாயப்படுத்த முனையாமல் தேவனுக்கு முன் உத்தமமாய் நீதியாய் வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால்தான் நோவாவை பற்றி படித்ததில் பயனுண்டு. அடுத்து தேவன் தன் திட்டத்தை நோவாவுக்கு விளக்கி சொல்கிறார். சீர்கெட்டு போயிருந்த பூமியை நீதிக்கு நேராக வழிநடத்தும்படி நோவாவை தெரிந்து கொண்டார். ஒரு பெரும் பேழையை செய்ய சொல்கிறார். பேழை எந்த மரத்தால் செய்யப்பட வேண்டும், எந்த அளவில் செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் துல்லியமான குறிப்புகளை கொடுக்கிறார். உத்தமனான நோவா அப்படியே செய்தார். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் என்று 22ஆம் வசனம் அறுதியிட்டு கூறுகிறது. நமக்கும் கூட தேவன் பல கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். பொய் சொல்லாதிருப்பாயாக என்ற பழைய ஏற்பாட்டு கட்டளை முதல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற புதிய ஏற்பாட்டு கட்டளை வரை சிறிதும் பெரிதுமாய் எத்தனை கட்டளைகள்! நம் வாழ்க்கை பேழையை சீராய் அமைக்க இந்த கட்டளைகளின்படியெல்லாம் நாம் செய்தாக வேண்டும். கீழ்ப்படிதல் கிறிஸ்தவத்தின் முதல் படி. நோவாவை போல் கீழ்ப்படிவோம். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். வசனம் 9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏற்கனவே தேவனோடே சஞ்சரித்த ஏனோக்கை பற்றி அறிந்திருக்கிறோம். சிந்தனையிலும் செயலிலும் தூய்மை இருந்தால் தேவனோடு சஞ்சரிக்கலாம். இது நம்மால் முடியாது என்று அஞ்ச தேவையில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் போன்ற வாக்குத்தத்தங்கள் நமக்காக சொல்லப்பட்டவைதானே. இப்படி தேவனோடு சஞ்சரித்தால் நோவாவைப் போல நமக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். வசனம் 8. கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை பேழையை அமைத்தால் பாவ வெள்ளத்தில் சிக்காமல் கரை சேரலாம். கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை பேழையை அமைத்தால் பாவ வெள்ளத்தில் சிக்காமல் கரை சேரலாம். ஜெபம். தேவனே, சுற்றியுள்ள யாவரும் பாவம் செய்தாலும் நான் பரிசுத்தமாய் வாழத்தக்க மன உறுதியை தாரும். ஆமேன்.